எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் கண்டிப்பாக ஆங்கில அறிவை வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நமக்கு விலை பேசுகிறது ஆங்கிலம் அப்படிங்கிற ஒன்று தான். ஏன்னா இன்றைக்கி ஆங்கிலம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கின்ற சந்தை பொருளாதாரத்தை அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிலம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ சைனாக்காரங்களுக்கு இங்கிலீஷே வராதுன்னாங்க, இன்றைக்கி அவங்களே ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு நம்மளுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் கண்டிப்பாக உபயோகப்படும். இந்த லிங்க் இங்கே இருக்குது. இதை வாங்கி இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிங்க, காலம் தாழ்த்த வேண்டாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இதனுடைய சாம்பிள் ஒரு வீடியோவை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, கிரீடி பாய்னா பேராசையுள்ள ஒரு பையன். ஸோ சாம் டாம்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் இரட்டை குழந்தைகள். ஸோ 2 பேரும் உருவ ஒற்றுமையில் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஹேவியரில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா அவருடைய சொத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போது டாமும் சாமும் சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு தான் அதிகம் வேணும், யார் புத்திசாலியோ அவங்களுக்கு தான் அதிகம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன செஞ்சார்ன்றதை இதில் சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம கேட்கலாம். Sam and Tom were identical twins. They were so identical that even their mother found it difficult to distinguish one from the other, at least during their initial days on Earth. However, they were very different from each other when it came to everything other than their appearance. Sam had no friends, while Tom was a great friendship maker. Sam loved sweets, but Tom loved spicy food and detested sweets. Sam was Mommy's pet and Tom was Daddy's pet. While Sam was generous and selfless, Tom was greedy and selfish. As Sam and Tom grew up, their father wanted to share his fortune equally amongst them. However, Tom did not agree and he argued that whoever proved to be more intelligent and strong would have to get a bigger share of the wealth. Sam agreed. Their father decided to organize a competition between the two. He asked the 2 sons to walk as long as they could and return home before sunset. The wealth would be divided in proportion to the distance covered. As a rule of the competition, they were not permitted to carry a watch to keep track of the time. Okay. என்ன சொன்னாங்கன்றதை இப்போ கேட்கலாம். சாம் அண்ட் டாம் வேர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். சாமும் டாமும் ஒரே மாதிரியான இரட்டை குழந்தைகள். ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரியாக இருக்கிறது. தே வேர் ஸோ ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ ஐடென்டிக்கல் அப்படின்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, ஒரே மாதிரியாக இருப்பாங்க. தட் ஈவன் their மதர் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். அவங்க அம்மாவே ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் அப்படின்னா கஷ்டப்பட்டாங்க. டு டிஸ்டிங்விஷ் ஒன் ஃப்ரம் த அதர். ஒருத்தன்லேருந்து இன்னொருத்தனை பிரித்து பார்க்குறதுக்கு, இவன் தான் இவன்னு பிரித்து பார்க்குறதுக்கு அவங்க அம்மாவே ரொம்ப டிஃபிகல்ட், அதாவது கஷ்டப்பட்டாங்க. அட்லீஸ்ட் டியூரிங் their இனிஷியல் டேஸ் ஆன் எர்த். அட்லீஸ்ட் அப்படின்னா அதாவது பின்னால் வளர்ந்த வாட்டி அந்தளவுக்கு இல்லை, ஆனால் குழந்தையாக இருக்கும்போது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் டியூரிங் their இனிஷியல் டேஸ், ஆரம்ப காலத்தில், பூமியில் பிறந்த ஆரம்ப காலத்தில்னு அர்த்தம். ஹவவர், இருந்தபோதும் தே வேர் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. ஃப்ரம் ஈச் அதர், ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. வென் இட் கேம் டு எவ்ரிதிங், எல்லா விஷயத்துலேயும் வித்தியாசமாக இருந்தாங்க. அதர் தேன் தியர் அப்பியரன்ஸ், அவங்களுடைய உருவ ஒற்றுமையை தவிர வேறு எதை பண்ணாலும் 2 பேரும் வித்தியாசமாக இருந்தாங்க. சாம் ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ். சாமுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களே கிடையாது. வைல் டாம் வாஸ் எ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் மேக்கர். டாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறதுல கில்லாடி. சாம் லவ்ட் ஸ்வீட்ஸ். சாமுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். பட் டாம் லவ்ட் ஸ்பைசி ஃபுட். டாமுக்கு காரமான உணவு தான் பிடிக்கும். அண்ட் டீடெஸ்டட் ஸ்வீட்ஸ். இந்த இனிப்பையை ரொம்ப வெறுத்தான் டாம். சாம் வாஸ் மாமிஸ் பெட். சாம் அம்மாவனுடைய செல்லம்.
அண்ட் டாம் வாஸ் டேடிஸ் பெட். டாமு அப்பா அவனுடைய செல்லம். வைல் சாம் வாஸ் ஜெனரஸ் அண்ட் செல்ஃப்லெஸ். சாம் வந்து கருணை உள்ளவனாக இருப்பான், அதே சமயத்தில் தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்க மாட்டான். டாம் வாஸ் க்ரீடி அண்ட் செல்ஃபிஷ். டாம் வந்து ரொம்ப பேராசை உள்ளவனாகவும் எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற செல்ஃபிஷானவனாகவும் இருப்பான். as சாம் அண்ட் டாம் grew up, சாமும் டாமும் வளர்ந்துட்டாங்க. அந்த வளர்ந்துட்டதுனால, முன்னால் ஆஸ்னு போட்டதுனால வளர்ந்துட்டதுனாலன்னு அர்த்தம். தேர் ஃபாதர் வாண்டட், அவங்க அப்பா விரும்பினார். எதுக்கு? டு ஷேர் ஹிஸ் ஃபார்ச்சூன், அவருடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு விரும்பினார். ஈக்குவலி அமங்ஸ் தம், அவங்க ரெண்டு பேருக்கும் சரி சமமாக பிரித்து கொடுக்க விரும்பினார். ஹவெவர், இருந்தாலும் டாம் டிட் நாட் அக்ரி, டாம் வந்து ஒத்துக்கலை. அண்ட் ஹீ ஆர்கியூட், அவன் என்ன பண்ணான்? வாதிட்டான். ஹீ ஆர்கியூட், வாதிடுறது, எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது. தட் whoever proved to be more intelligent and strong, யார் அதிகமான புத்திசாலியோ பலசாலியோ, whoever proved to be more intelligent and strong அப்படின்னா யார் புத்திசாலி மற்றும் பலசாலியாக இருக்காங்களோ, who would have get a bigger share, அவங்களுக்கு தான் அதிகமான ஷேர் வரணும். ஆஃப் த வெல்த், இந்த சொத்தில் அதிகமான பங்கு அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சாம் அக்ரீடு, சாம் ஓகே பண்ணிக்கிட்டான், ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டான். தேர் ஃபாதர் டிசைடட், அவங்க அப்பா முடிவு பண்ணார். டு ஆர்கனைஸ் எ காம்படிஷன், ஒரு போட்டி நடத்த முடிவு பண்ணார். பிட்வீன் த டூ, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு போட்டி நடத்த விரும்பினார். ஹீ ஆஸ்க்ட் த டூ சன்ஸ், ரெண்டு மகன்கள்கிட்டையும் சொன்னார். டு வாக் ஆஸ் லாங் ஆஸ் தே குட், அவங்க எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் ரிட்டன் ஹோம் பிஃபோர் சன்செட், அதே சமயத்தில் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும், அதாவது சூரியன் மறையிறதுக்குள்ளார வீட்டுக்குள்ளார வந்துடணும். த வெல்த் வுட் பி டிவைடட், இந்த சொத்து வந்து பிரிக்கப்படும். எப்படி? இன் ப்ரொபோர்ஷன், இன் ப்ரொபோர்ஷன்னா அந்த அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு? டு த டிஸ்டன்ஸ் கவர்டு, யார் எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சரிசமமாக பிரிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 1 கிலோமீட்டர் நடக்கிறார், இன்னொருத்தர் 2 கிலோமீட்டர் நடக்கிறார் அப்படின்னா, ஸோ 2 கிலோமீட்டர் நடக்கிறவருக்கு இப்போ வந்து 1 கிலோமீட்டர் இந்த 2 கிலோமீட்டர் மொத்தம் 3 பங்காக பிரித்து 3ல் 2 பங்கு ஒருத்தருக்கும் 1 பங்கும் ஒருத்தருக்கும். ஸோ நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு நடக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ரூல், விதிமுறையாக, ஆஃப் த காம்படிஷன், இந்த போட்டியின் விதிமுறையாக, தேவர் நாட் பர்மிட்டட், அவங்களுக்கு அனுமதி இல்லை, அனுமதிக்கப்படவில்லை. எதுக்கு? டு கேரி எ வாட்ச், கடிகாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கப்படலை. டு கீப் ட்ராக் ஆஃப் டைம், டைம் என்ன ஆச்சுன்னு அவங்க அப்பப்போ பார்த்துக்கிறதுக்காக அவங்க வாட்சை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது இந்த போட்டியினுடைய ஒரு விதிமுறையாக வச்சார். ஸோ இப்போ யார் அதிகம் தூரம் நடந்தாங்க, யாருக்கு எவ்வளோ சொத்து வந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு முறை இப்போ கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். Sam and Tom were identical twins. They were so identical that even their mother found it difficult to distinguish one from the other, at least during their initial days on Earth. However, they were very different from each other when it came to everything other than their appearance. Sam had no friends, while Tom was a great friendship maker. Sam loved sweets, but Tom loved spicy food and detested sweets. Sam was Mommy's pet and Tom was Daddy's pet. While Sam was generous and selfless, Tom was greedy and selfish. As Sam and Tom grew up, their father wanted to share his fortune equally amongst them. However, Tom did not agree and he argued that whoever proved to be more intelligent and strong would have to get a bigger share of the wealth. Sam agreed. Their father decided to organize a competition between the two. He asked the two sons to walk as long as they could and return home before sunset. The wealth would be divided in proportion to the distance covered. As a rule of the competition, they were not permitted to carry a watch to keep track of the time.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.